சூப்பரா ஒரு டியூபி மூவிக்கு திரும்பிட்டோம். அது ரொம்ப மோசமா இருக்கு, ஆனா ஒரு விதத்துல நல்லா இருக்கு. ஓநாய் முகமூடி போட்ட ஒரு புகுந்தவன் கிம்மின்னு ஒரு பொண்ணை அவங்க வீட்ல கொன்னுட்டான். அவங்க அந்த பொண்ணோட அங்க குத்தி கொலை பண்ணிட்டான். அதே சமயம் சர்ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட். கிரெக்குன்னு ஒரு ஆளு கிம்மிங்க ஃப்ரெண்டு ஜோர்டானுக்கு ப்ரொபோஸ் பண்றான். ஜோர்டான் சம்மதிச்சிட்டா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா கூடியிருக்காங்க. ஜோர்டான் கிம்மி எங்கன்னு லாரன் ப்ரூக் ஏப்ரல் கிட்ட கேக்குறா. கிம்மி வர்றேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்றாங்க. டோரட் மைனஸ் படத்துல ஒரே கலர்ஃபுல்லா இருக்கிறவ மைனஸ் ஜோர்டான் இதுக்கு ரெடி இல்லைன்னு சந்தேகப்படுறா. ஆனா பின்னாடி அவங்க காரியத்துல இருந்துட்டாங்க. டோரெட்னா என்ன பேரடா, டோரிடோஸ்னு கூப்பிடலாமா? கிம்ச்சி பொண்ணு டோரெட்ட கிண்டல் பண்றா. அவங்க அப்பா கிம் ஜாங் உன் கொடுத்த ஜாப் ஆஃபரை ஏன் வெறுத்தேற வேணாம்னு சொல்லியிருக்காங்கன்னு. ஆனா டோரெட் அவங்க ஃபாஸ்டர் கிட்ஸோட ஜாப் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றா. பின்னாடி ப்ரூக் சொல்றா ஜோர்டான் அவங்க வெட்டிங் ஒரு காசில்ல பண்ணணும்னு. ஏப்ரல் சொல்றா அது ரொம்ப மோசமா இருக்கும்னு. அவங்க எக்ஸ்பியான்ஸே ஹோல்டன் கூட அப்படிதான் பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு. ப்ரூக் சொல்றா ஜோர்டான் அவங்க கனவு வெட்டிங்க கைவிடக்கூடாதுன்னு. அவங்க சோகப்பட வேண்டாம்னு சொல்றாங்க. ஜோர்டன் நண்பரான டோரட் ஜோர்டனை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும்னு சொன்னா ப்ரூக் அலட்ட ஆரம்பிச்சா. கொலை கொள்ளை இல்லாம தற்கொலைனா ஜோர்டன் சந்தோஷப்படணும். ஹோல்டன் தீ வச்சப்போ அவளுக்கு அதிர்ஷ்டம்தான்னு கத்திட்டா. ஹோல்டன் ரொம்ப அநியாயமா இருந்தான்னு ப்ரூக் சொன்னா. டோரட் அப்படி எதுவும் நினைச்சது இல்லைன்னு சொல்லி அதிர்ச்சியில முழிச்சா. 3 பேரும் ஒரே சமயம் சத்தம் இல்லாம உட்கார்ந்துட்டாங்க. அப்புறம் லாரன் சொன்னா ஜோர்டன் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாத்தப்பட்டா. கிரெக் கூட சந்தோஷமா இருக்கா. ப்ரூக்கும் சம்மதிச்சா. அவங்கள சேர்த்து வச்சதுக்கு அவளே காரணம்னு சொல்லிட்டு. ஆனா ஜோர்டனுக்கு கிம்மி சாவாச்சின்னு போன் வந்ததும் அதிர்ச்சியா போச்சு. 3 மாசம் கழிச்சு கிரெக் பெண்கள் பேச்சுலரட் விடுமுறைக்கு போனப்போ கவலைப்பட்டான். ப்ரூக் அவனை பார்த்து ஏன் சீண்டரே, உனக்கு என்ன சந்தேகம்னு கேட்டா. அப்புறம் ஜோர்டன் கிச்சன்ல ஒரு டிராயர்ல ரெட் ரைடிங் ஹூட் மாதிரி அவளோட போட்டோ கிடைச்சதும் அலற ஆரம்பிச்சா. ஹோல்டன் ஓநாய் மாஸ்க் போட்டு அவளோட போட்டோ எடுத்திருந்தான். அந்த போட்டோ அவள் முன்னாடி தூக்கி போட்டாச்சுன்னு நினைச்சா. கிரெக்கும் பெண்களும் நீ மறந்திருப்பேன்னு சொன்னாங்க. ஆனா அது அந்த டிராயர்ல இருந்தது இல்லைன்னு ஜோர்டன் சொன்னா. அப்ப டோரட் வந்தா வேலைன்னு சொல்லி வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டா. ப்ரூக் அவங்க டோரிட் வருமாறு நம்ப வைச்சாங்கன்னு சொல்றாங்க. டோரிட் வந்தாச்சு, ஆனா சூழ்நிலை சரியில்லைன்னு உணர்றா. போலாராய்டு புகைப்படங்கள் தெரியுது. படங்களை பார்த்து பயந்த கிரெக் ஜோர்டான் கிட்ட ட்ரிப் ரத்து பண்ண சொல்றாரு. ஆனா அவங்க போகணும்னு முடிவு பண்றாங்க. பொண்ணுங்க எடுத்த முயற்சி வீணாவ கூடாதுன்னு. டோரிட் இறந்துடக்கூடாது. இறந்தா அவங்க தான் முதல் இறப்பு, இல்லைன்னா டூபியை கூப்பிடுறேன். பொண்ணுங்க ப்ரூக்ஸ் குடும்ப வீட்டுக்கு போறாங்க. யாரோ அவங்களை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியாம. ப்ரூக்ஸ் குடும்ப உதவியாளர் வாலேரி வரவேற்கிறா. அவங்க லிமோ டிரைவர் டேரன் தேவைப்பட்டா கூப்பிட சொல்றாரு. வாலேரி எதிர்பாராம வந்து பயமுறுத்துகிறா. அவங்க முகம் ரொம்ப கேவலமா இருக்கு. டோரிட் பிகினியில குளத்துல இருக்கிற லாரன் ப்ரூக்கிட்ட அவங்க ட்ரெக்கிங் போறேன்னு சொல்றா. ட்ரெக்கிங் போறப்போ நீளமான லென்ஸ் கேமரா வச்சிருக்கிற டேரனை பார்க்கிறா. என்ன பண்றீங்கன்னு கேட்டா இயற்கை புகைப்படம் எடுக்கிறேன், அது எனக்கு ஹாபின்னு சொல்றாரு. அந்த பழையவன் ரொம்ப சந்தேகத்திற்குரியவன். டோரிட் உடனே திரும்பி வந்து பிகினியில குளத்துல இருக்கிற பொண்ணுங்க கிட்ட டேரனை பத்தி சொல்றா. ஆனா அவங்க அந்த பயங்கரமான ஆளை பத்தி சரியான உணர்வை சொல்ல மாட்டேங்கிறா. அவங்க ரொம்ப அசௌகரியமா இருக்காங்க. ப்ரூக் சந்தேகம் வந்துச்சு. ஏதோ காரியம் நடக்குதுன்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா ஜோர்டான் அதிகமா சீரியஸா எடுத்துக்காதீங்க. கிம்மிக்கு நடந்ததால உங்களுக்கு அதிக உணர்ச்சி வந்திருக்குன்னு சமாளிச்சா. அந்த நேரத்துல டாரன் பொண்ணுகளோட புகைப்படம் எடுத்துட்டு இருந்தான். எப்பவும் வெள்ளைக்கார முதியவர்கள் தான் இப்படி பண்றாங்க. அடுத்த நைட் டோரிட் ஒரு வெயிட்டரை பார்த்து நடுங்கி போனா. அவன் மாஸ்க் போட்டிருந்தான். டின்னர் சர்வர்களுக்கு கட்டாயம்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துல வாலேரி வீட்டுல இருட்டு இடத்துல யாரோ நடந்து போறத பார்த்தா. போய் பார்த்தா அவளை அடிச்சு கொன்னுட்டாங்க. டின்னர்ல வெள்ளைக்கார பொண்ணுங்க நாச்சோஸ் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கல்லூரியில எல்லாத்தையும் நாச்சோஸ்ல போட்டு சாப்பிடுவாங்கன்னு ஜாலியா சொன்னாங்க. டோரிட் அவங்கள பார்த்து கடுப்பா இருந்தா. டின்னர் முடிஞ்சதும் ட்ரூத் ஆர் ட்ரிங்க் ஆட்டம் ஆரம்பிச்சாங்க. ப்ரூக் வெப்சைட்ல இருந்து கேள்விகளை அச்சடிச்சு கொடுத்தா. ஜோர்டான் அவங்க ஃபியான்சே சைஸ் குறைவுன்னு சொன்னா. அது ரெட் ஃபிளேக் டா. அப்புறம் டோரிட் அவங்களுக்கு சீண்டா உணர்வு இருக்குன்னு சொன்னா. கல்லூரியில படிக்கலன்னா அவங்க மட்டும் வெளியே நின்னு போல உணர்ந்துகிட்டாங்க. அப்புறம் ஏப்ரல் ஜோர்டானோட எக்ஸ்கேலப் டீசென்ட் ஆளுன்னு சொல்லி அவங்க ரிலேஷன்ஷிப் சீர்குலைச்சிட்டேன்னு சொன்னா. ஆனா கேள்விகள் ரொம்ப அருவருப்பா இருந்துச்சு. ஹோல்டன் இறப்புக்கு பின்னாடி நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். ஜோர்டன் கோபமா போச்சு. ஆனா ப்ரூக் சத்தியமா சொல்றாங்க அது அவங்க கேள்விகள் இல்லைன்னு. அச்சு போட்ட கேள்விகள் இல்லைன்னு ஜோர்டன் டாரனை சந்தேகிக்கிறாங்க. அவங்க பேக்ஸ் எல்லாம் டாரன் தான் கையாண்டானாம். வீட்ல கேமரா வச்சு வலம் வந்தானாம். போலீஸ் சட்டன்னு வந்துடுச்சு. பசங்க பயந்து போச்சு. விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா
போலீஸ் வேஷம் போட்ட ஸ்ட்ரிப்பர்கள். டென்ஷன் அந்திச்சு போச்சு. சிரிப்பு வெடிச்சுது. டோரிட் அந்த 40 வயசு மாதிரி இருக்கிற சீனா மனுஷனை பார்த்து சும்மா இருந்தாச்சு. கேள்வி கார்ட்ஸ் எடுத்து பார்க்க போறாங்க. பசங்க ஸ்ட்ரிப்பர்களை அடிச்சு விளையாடுறாங்க. சில நிமிஷம் கழிச்சு ஓனாய் மாஸ்க் போட்ட ஸ்ட்ரிப்பர் வந்தாச்சு. ஜார்டன் சீறி போச்சு. பாட்டி முடிஞ்சு போச்சு. அவன் சொன்னாங்க, அவங்க சொன்னாதான் இப்படி பண்ணினேன்னு. ப்ரூக் சொல்றா அவங்க இல்லன்னு. டோரிட் சொல்றாங்க போகலாம்னு. ஹோல்டன் இறப்புக்கு நீங்க காரணம்னு நினைச்சு யாரோ நம்மளை பிடிச்சு தொல்லை பண்றாங்கன்னு. ஏப்ரல், லாரன் சம்மதிச்சாங்க. கிம்மிய கில்லர் இருக்கலாம்னு சந்தேகிச்சாங்க. ஆனா ப்ரூக் சொல்றா நம்ம குற்றம் இல்லைன்னு இங்கேயே இருக்கலாம்னு. அதே சமயம் டாரன் லேடிஸ் போட்டோ பார்த்துட்டு தன்னை கையை அடிச்சுக்க போறான். ஆனா அந்த ஓனாய் அவனை விலக்குது. காரை விட்டு வெளியில ஒருத்தன் கழுத்தை ஸ்லைஸ் பண்றான். யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்றப்போ ப்ரூக் டோரெட்டை குற்றம் சாட்டுறா. ஏன்னா அவளுக்கு அந்த குரூப்ல ஒரே பிஓசியா இருக்கணும்னு ஆசை. டோரெட் அவளை பேர்ல அனுப்பி வைக்கிறா. அப்புறம் கோபத்தோட சிமிழ் சாகிய ஆரம்பிக்கிறா. ஜோர்டான் டோரெட்டை ஃபாலோ பண்றா. அவளை அவளோட மேட் ஆஃப் ஆனர் ஆக்க சொல்ல போறான்னு சொல்றா. அது டோரெட்டை சந்தோஷப்படுத்துது. ஆனா கேட்டுக்கிட்டு இருந்த ப்ரூக்க கடுப்பா போறா. டோரெட் ஓகே சொல்றா. அடுத்த நாள் காலையில லாரன் ஒரு ஹில் டாப்ல யோகா பண்ண ஹைக்கிங் போறா. யாரும் சேர்ந்து வரமாட்டேங்கிறதால. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டோரெட், ஜோர்டான், ப்ரூக், ஏப்ரில் எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வர்றாங்க. அப்போ ப்ரூக் டோரெட்ட சாரி சொல்றா. அப்புறம் லாரன் சோலோவா போறதுல கவலைப்படுறாங்க. ஆனா ப்ரூக் லாரன் நிறைய சோலோ ட்ரிப்ஸ் போயிருக்கான்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம்னு சொல்றா. அவங்களுக்கு தெரியாம லாரன் ஒரு ஃபேன் சந்திக்கிறா. அவன் அவளோட ஃபிட்னஸ் லைஃப் ஸ்டைல், யோகா, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்றேன்னு சொல்றான். அவன் லாரனை, ஆனா ஓனாய் அவனை லாரன் ஓடுறா. ஆனா அவ ஃபேக் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர். ஓனாய் அவளை பிடிச்சிடுது. ஜோ தான் லாரனோட வீடியோ ஒரு அன்னோன் நம்பர்ல கிடைக்குது. அவங்க எல்லாரும் பாக்குறாங்க. லாரன் அவங்க இன்ஃப்ளூயன்சர் பவர் வச்சு ஹோல்டன் சமூகத்துல வெளியே தள்ளி வேலையில இருந்து திண்டாடி வேற எங்கேயும் வேலை கிடைக்காம செஞ்சாங்கன்னு ஒப்புக்கொண்டாங்க. அடேங்கப்பா, கிம்மி ஹோல்டன் ஜோர்டன் கிட்ட நம்பிக்கை மோசம் பண்ண வீடியோ அவன் கணினியிலும் போன்லயும் வச்சாங்க. உண்மையிலேயே அப்படி ஒண்ணும் இல்லைன்னாலும் கூட பின்னாடி ஹோல்டன் சாவதற்கு காரணம் நானும் ஒண்ணுன்னு சாரி சொன்னாங்க. ஜார்டன், கிம்மியும் லாரனும் தனியா இந்த காரியம் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சு ப்ரூக்கை கேள்வி பண்ணாங்க. ஆனா ப்ரூக் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொன்னாங்க. வீடியோல வூல்ஃப் இருக்கிறத பார்த்த உடனே டோரிஸ் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. நேத்து இருந்த அசிங்கமான போலீஸ் கிட்ட இல்ல. அப்புறம் ஏப்ரல் ஜார்டன் ஹோல்டனை விட நல்லவனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அவங்க எப்பவும் பேசுவாங்கன்னு சந்தேகம் வந்ததா சொன்னாங்க. கிம்மி கேலப் கூட பண்ண மாதிரி ஜார்டன் ஹோல்டன் ரிலேஷன்ஷிப் சேதப்படுத்த சொன்னப்போ ஜோக்னு நினைச்சாங்க. ப்ரூக் வாலேரி காணாம போனதை தெரிஞ்சுக்கிட்டு டோரித் கூட லாரனை தேடினாங்க. ஏப்ரல் ஜார்டன் வாலேரி திரும்பி வர காத்திருந்தாங்க. ஜார்டன் கிரெக் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஆனா போலீஸ் கிட்ட கால் பண்ணல. சரியா இருக்குன்னு சொல்லி சமாதானப்படுத்தினாங்க. ஆனா உங்க ஃப்ரெண்ட் ஏப்ரலை கடத்திட்டு போயிட்டாங்க. சாரி ஜோர்டான். லாரன், கிம்மி கூட நான் ஏன் நிறுத்தலன்னா அந்த பொண்ணுங்க அவளோட லக்ஸுரி லைஃப் கெடுத்துட்டு ஹோல்டன் கூட சாதாரண வாழ்க்கையில இறங்கி போறாப்ல இருந்தா நிறுத்தணும்னு நினைச்சாங்க. அது ஜார்டனுக்கு ரொம்ப கோபத்தை கொடுத்தது. அவங்க சந்தோஷமா இருந்தா எல்லாத்தையும் செய்ய ரெடினாங்க. அப்புறம் வோல்ஃப் வந்து 2 பேரையும் அடிச்சு மயக்கிட்டாரு. டோரிட், ப்ரூக் அந்த ஃபேன் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க. லாரன் லாரன்னு கத்தினாங்க. லாரன் கண்ணு குத்தப்பட்டிருக்கணும், ஆனா பட்ஜெட் குறைவுன்னு மேக்கப் டீம் சொல்லிட்டாங்க. சாவோட முன்னாடி லாரன் சொன்னா, ஹோல்டன் சீசன் சிக்கன் ஹோல்டன் உயிரோட இருக்கான்னு நினைச்சிட்டாரு. ஆனா டோரிட் அது முடியாதுன்னு சொன்னா. ஜோர்டன் ஏப்ரல் ஷேர்ல கட்டப்பட்டாங்க. வோல்ஃப் கையில பர்ன்ஸ் கார் இருந்ததா பார்த்து ஏப்ரல் அவன் ஹோல்டன்னா இருக்கலாமான்னு நினைச்சா. லேஸ் ட்ரிங்க்ஸ் முன்னாடி வச்சிருந்தாங்க. வோல்ஃப் கன்ஃபெஷன் வேணும்னு கேட்டாரு. ஹோல்டன் ட்ரக்ஸ் எடுக்கலன்னா இருந்தாலும் ட்ரக் அடிக்கிற மாதிரி காட்டியது எப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டாரு. ஜோர்டனை ட்ரிங்க் பண்ணாம காப்பாத்த. ஏப்ரல் ரொம்ப பணக்காரங்க. ஹேங்கோவர் B12 ஷாட்ஸ், ஐவி ட்ரிப்ஸ் போடுற வேலை செய்றாங்க. ஃபயர் வருவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி லாரன், கிம்மிக்கு சில பேஷன் நீடில்ஸ் வயல் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அவங்க கேட்டாச்சுன்னு வோல்ஃப் சொன்னதும் ஹோல்டன் ட்ரக் அடிக்கிற மாதிரி காட்டுறதுக்குன்னு ஏப்ரல் மன்னிப்பு கேட்டா. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதைத்தான் கொடுத்தேன். எப்படி ட்ரக் அவன் உடம்புக்குள்ள போச்சுன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னா. ஏமாற்றினாலும் சேராம இருக்கும்னு நினைச்சு அந்த ஜோடி அதை பண்ணினுங்கிறதையும் அவனை ட்ரக் கொடுத்து தீ வைப்பாங்கன்னு நினைக்கவே இல்லைன்னு சொன்னா. வோல்ஃப் ஜோர்டனை கட்டாயப்படுத்தி குடிக்க வைக்க அவள் மயங்கி விழுந்தா. அப்புறம் ஏப்ரலை கட்டாயப்படுத்தி குடிக்க வைக்க அவள் வாயில் விந்து நிரம்பிச்சு. டோர், ப்ரூக் லிமோ காலியா இருக்கிறத பார்த்து வீட்டுக்கு திரும்பினாங்க. ஜோர்டனும் ஏப்ரலும் இறந்துருவாங்கன்னு குடிச்சிட்டு இருக்கிறதை பார்த்து நினைச்சாங்க. ப்ரூக் டோரட்டை போக சொன்னா. ஆனால் அவங்க இன்னும் உயிரோட இருக்கலாம்னு டோரட் மறுத்தா.
புரூக் லிமோவுக்கு சாவி கண்டுபிடிச்சா. ஆனால் வுல்ஃப் அவளை பிடிச்சு வந்தான். அப்போ டோரட் ஜோர்டனை பார்த்து ஏப்ரலோட சடலத்தையும் பார்த்தா. லாரன் இறந்துட்டாங்கன்னும் புரூக் உதவிக்கு போயிட்டாங்கன்னும் ஜோர்டனிடம் சொன்னா. புரூக்கு தன் உயிரை காப்பாத்த ஜோர்டன் அவள் கலக்கப்பட்ட குடிச்சத வாந்தி எடுத்ததால உயிரோட இருக்கேன்னு சொன்னா. கிரெக் வந்தப்போ லிமோ ஸ்டார்ட் ஆகாததுனால புரூக் அவனை போகச் சொன்னா. ஆனால் ஜோர்டனையும் இல்லாம சாவி கொடுக்கவும் கிரெக் மறுத்தான். அது வுல்ஃப் அவங்களை தாக்க நல்ல வாய்ப்பா கிடைச்சது. அவன் இருவரையும் அடிச்சான். சாரி. புருக்கே கத்துற சத்தம் கேட்டதும் டோர் கிரெக் புருக்கே 2 பேரையும் காப்பாத்த போனா. ஓனாய் அவளை அடிச்சு தள்ளிடுச்சு. அப்புறம் இரவுல டோர் லிமோ காரோட ட்ரங்க்ல விழிச்சா. ஜோர்டான், கிரெக், புருக்கே 3 பேரும் கட்டப்பட்டு இருந்தாங்க லிமோல. அப்போதான் ஓனாய் முகமூடி போட்டுக்காம வந்தது. புருக்கேக்கு ஞாபகம் வந்தது, அந்த ஓனாய் அவங்க வேடர் செத்து தானே. செத் சொன்னான், அவன் ஹோல்டன்டே சகோதரனு. ஹோல்டன், ஜோர்டான் 2 பேரும் சேர்ந்து அவங்கள பார்க்க வைச்ச அந்த இரவை பத்தி சொன்னான். அவன் குடும்பத்தை அழிச்சிட்டாங்கன்னு கத்திக்கிட்டான். அவன் ஹோல்டன் கட்டின வீடு இருந்த இடத்துக்கு அவங்களை அழைச்சிட்டு போய் காட்டினான். அது எரிஞ்சு சாம்பலா போயிருந்தது. அந்த நேரத்துல டோரட் ட்ரங்க்ல இருந்து தப்பிச்சு அவங்களை சீக்கிரட்டா பாத்துட்டா. செத் அவன் பர்ன்ஸ் கார் பத்தி சொன்னான். ஹோல்டன் அந்த இரவு கத்துற சத்தம் கேட்டு அவனை காப்பாத்த முடியாம போச்சுன்னு சத்தியம் சொல்ல சொன்னான். புருக்கே சொன்னா, வேற பொண்ணுகள் தான் இந்த துயரத்துக்கு காரணம்னு. ஆனா அவளை பத்தி அவனுக்கு தெரியும். அவளோட குடும்ப பணத்தை பயன்படுத்தி அவங்களை கட்டுப்படுத்துறாளான்னு தெரியும். உண்மையிலேயே செத்து சரியாதான் இருந்தான். ஆனா ஜோர்டானோட கழுத்துல கத்திய வச்சு அந்த ஃபார்ச்சூன் குக்கி பணத்தை மட்டும் எடுத்திருக்கணும். கிரெக் சொல்ல சொல்லி செத் கத்திக்கிட்டான். ஜோர்டானை காப்பாத்தணும்னு கிரெக். சாரிங்க. ஜோர்டான் பார்த்த அடுத்த நிமிஷமே காதல்ல விழுந்துட்டாங்கன்னு ஒப்புக்கொண்டாங்க. அப்புறம் ஹோல்டன் ஒழிச்சு புட்டு ஜோர்டான் கிட்ட வர பிளான் பண்ணாங்க. ஆனா இவ்ளோ பெரிய ட்ராஜடி ஆகும்னு எதிர்பார்க்கல. கண்டுபிடிச்சப்புறம் புரூக் ஜோர்டான் கிட்ட சொல்றாங்க ஹோல்டனுக்காக அவங்க வாழ்க்கையை சும்மா வீணா போடுறாங்கன்னு. அவங்க காதலை கேலி பண்றாங்க. கிரெக் செத் கிட்ட கெஞ்சிடுறாரு ஜோர்டான் பாதுகாப்பா இருக்காங்கன்னு சொல்லி. செத் ஜோர்டான் விட்டுடுறாரு. ஜோர்டானோட கண்ணீர் சிரிப்பா மாறுது. அவங்க 2 பேரும் சேர்ந்து தப்பானவங்களை கொல்ல பேர்னா பிளான் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. ஜோர்டான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள மிரட்டியதாலும் அவங்க ஃபியான்சேவை எரிச்சு போட்டதாலும் கோவப்படுறாங்க. புரூக் சொல்றாங்க ஹோல்டன் மயக்கி போடணும்னு தான் நினைச்சாங்கன்னு. ஜோர்டான் இன்னும் கோவப்படுறாங்க. செத் கிரெக் சுட்டு போடுறாரு. ஜோர்டான் புரூக் ஹோல்டன் என்ன சொந்தம்னு அனுபவிக்கணும்னு சொல்றாங்க. டோரட் செத் பின்னால் இருந்து அடிச்சு கொன்னுடுறாங்க. டோரட் சொல்றாங்க ஜோர்டான் குற்றம் பண்ணக்கூடாதுன்னு. அப்படி பண்ணினா ஹோல்டன் திரும்பி வரமாட்டாங்கன்னு. டோரட் ஜோர்டான் துப்பாக்கிக்கு போராடுறாங்க. ஜோர்டான் தவறுதலாய் சுடப்படுறாங்க. புரூக் தப்பிச்சு டோரட் கத்தியால கொல்ல பாக்குறாங்க. சூஷி கேர்ள் பிஎம்ஓ